ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணுங்க விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சிங்கப்பூர் போகிறோன்னு சொல்லியிருந்தோம்லங்க, அந்த விலாக் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. குழந்தைங்க 2 பேரும் அம்மாச்சிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. என்னென்னா லக்கேஜ் தாங்க ரொம்ப ஜாஸ்தி. ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டோம். நாங்கள் லக்கேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எல்லா 3 பேருக்கும் ட்ரெஸ்ஸு அது இதுன்ட்டு ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறோம். இவ்வளோ லக்கேஜ்லேயும் வேறு எதுவுமே கொண்டுட்டு போகலை. நித்தினியா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க, அப்பாவை பார்க்க போகிறோன்ட்டு. பட்டு ரூபிக்கு அவ்வளோ தூரம் தெரியல எதுவும். அவங்க அம்மாச்சியை விட்டுட்டு வரமாட்டேன்ட்டு ஒரே அழுகை. வான் கூப்பிட்டாலும் போயிட்டு அவங்க கூட நின்றுட்டு வரலன்ட்டு ஒரே அழுகை. அப்பாவை பார்க்க போகலாமா அப்படின்னா வேண்டான்ட்டு அவங்க அம்மாச்சி கூடயே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் போயிட்டு அங்கே க்யூவில் நின்றுட்டுருந்தேன் போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காக. பசங்க 2 பேரும் சைடில் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. டைம் ஒரு 12:31 இருக்குங்க. அந்த டைமில் இப்போ கண்ட்ரோல் பண்ணி நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்கன்னு சரி ஓகே எப்படியோ அமைதியாக இருந்தால் சரின்ட்டு விட்டுட்டேன். 2 பேரும் மாற்றி அந்த சைடு போயிட்டு இந்த சைடு போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அவங்களையும் பார்த்துட்டு லைனையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்தது, எங்கேயும் கீழே விழுந்துருவாங்களோ இல்லை அந்த ஸ்டாண்டில் எதுவும் இடிச்சுக்கோங்கன்னு பயமாக இருந்தது. கொஞ்சம் விளையாடிட்டே இருந்தாங்க. அப்புறம் போர்டிங் பாஸும் வாங்கிட்டு ட்ராலியில் உட்கார வச்சு நித்தினியாவை தள்ளிக்கிட்டே மெதுவாக போனோம். இங்கே உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பயும் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே விளையாடட்டும்னு விட்டாச்சு. நம்ம நித்தினியாவை பற்றி தெரியுமே, யார் கிடச்சாலும் போய் கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்கவங்களோட ஃப்ரெண்டாகி போயிட்டு தங்கச்சியும் அக்காவும் அவங்கள்ட்ட ஏதோ கதை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ளே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நித்தினியா தான் என்னோடய ஹேண்ட்பேக் எல்லாம் கேரி பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நிஜமாகவே நித்தினியா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எங்களுக்கு கிடச்ச விண்டோ சீட்டில் நித்தினியா உட்காந்துட்டாங்க. நித்தினியா ரொம்ப பயப்படுவாங்களோன்னு நினச்சிட்டு பயமாக இருக்கான்னு கேட்டேன். அவங்களும் இல்லை பயமாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க யூஸ்வலி ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ கொஞ்சம் ஓகே. அப்புறம் விடிஞ்சிடுச்சு. அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சரி அதையும் அப்படியே வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். 2 பேரும் நல்ல தூக்கங்க. நான் மட்டும்தான் உட்காந்துட்ருக்கேன். 2 பேரும் ஜாலியாக தூங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கிட்டு இருந்த வரைக்கும் ஹாப்பின்னு நினச்சிட்டு அப்புறம் நித்தினியாவை எழுப்பி விட்டு க்ளவுட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. அக்கா எழுந்திரிச்சோன்னா தங்கச்சி மட்டும் என்ன பண்ணுவாங்க, எழுந்திரிச்சிட்டாங்க. பல நேரங்களில் நமக்கு கை கொடுக்குறது இந்த இன்ஃபோபெல்ஸும் சுட்டி கண்ணம்மாவும் தானேங்க. இப்போ நாங்கள் லேண்ட் ஆக போகிறோங்க. சிங்கப்பூரில் போய் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், அதெல்லாம் நம்ம அடுத்த விலாகில் பார்க்கலாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அம்மா பொண்ணுங்க விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.